செல்வர் யாம் என்று தம் செல்வொழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கோன்னு வாய்த்திறந்து மின்னு போல் தோன்றி மருங்கு அறக்கெட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்களப்பா. இங்க செல்வொழி, அதாவது செல்லும் வழி அப்படின்றாங்கல்ல, எங்க செல்றதை பத்தி அவங்க பேசுறாங்க. செல்வர்தாம் என்று தம் செல்வொழி எண்ணாத இல்லையா. இது வந்து நாலடியார்ல சமண முனிவர் எழுதுனது. செல்வம் வந்து நிலையற்றது அப்படின்றதுக்கான பாடல் தொகுப்புல இது ஒரு பாடல். இது வழியா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு கிணற்றுல வந்து ஒரு தவளை இருக்கும், அதை நினைச்சுக்கோம், அது நீர்நிலை தான் உயர்வானது இந்த உலகத்திலே அப்படின்னு வாழும். அதுபோல சில மனிதர்கள், அதாவது செல்வர்களை சொல்றாரு, அவங்க வந்துட்டு நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஆட்கள், செல்வர்கள் நம்ம தான், ஸோ நம்ம சொல்றதுதான் மற்றவங்களை கேட்கணும், மற்றவங்க கேட்கணும், அடுத்தவங்களை ஏற்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது நீ செய், இது பண்ணு, அது பண்ணு, ஸோ தன்னை அடிமை போல அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில பேரை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த செல்வழி என்னாதுன்றத நீ இறந்துதானே போக போற அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த நிலை அப்படின்னு பார்க்கலாம். இந்த செல்வர்ன்ற ஒரு நிலை இருக்கு பத்தியா, அது வந்து நிரந்தரமற்றது, எப்ப வேணா மாறி போகும் அப்படின்றதுலாம் சொல்றாரு. இந்த மேகத்துல இருந்து வேற ஒரு மின்னல் கீற்று இருக்கு பத்தியா, டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடும். அதுபோல இந்த நிலையானது மாறக்கூடும், எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால அதை புரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, பேசிக்காக ரொம்ப ஆளாதீங்கன்றத அவர் வந்துட்டு செல்வ நிலையற்றது அப்படின்றதுல அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் சொல்றாரு. ஓகேவா.